கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உன் நீதியையும் உன் மகிமையையும் சகல ராஜாக்களும் காண்பார்கள் என்பதாக ஏசாயா 62 அதிகாரம் 2 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆம், சகல ராஜாக்களும் காணத்தக்கதாக நம்முடைய மகிமை அவ்வளவு விசேஷமா? ஆம், நம்மேல் காணப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சம்பாதித்த மகிமை, விலையேற பெற்ற மகிமை, இந்த மகிமை இந்த பூமியிலே பரிசுத்தமாக வாழ வைக்கும். இந்த மகிமை இந்த பூமியிலே நீதியுள்ள வாழ்க்கை வாழ வைக்கும். இந்த மகிமை இந்த பூமியிலே அநேகருக்கு முன்பாக எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ வைக்கும். ஆம், அப்படிப்பட்ட மகிமை இந்த பூமியிலே இந்த நாளிலே நமக்கும் அவசியம் ஒன்றாக காணப்படுகிறது. இந்த பூமியிலே பரிசுத்தமாக வாழ்வது ஆச்சரியமான ஒன்றாக காணப்படுகிற வேளைகளிலே தேவனுடைய மகிமை நம்மேல் காணப்படுமாயின் அநேகருக்கு எடுத்துக்காட்டாக பரிசுத்தமாக வாழ முடியும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக அந்த மகிமை அநேகர் கண்டு ஆச்சரியப்பட்டு அந்த மகிமை அவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களும் அந்த மகிமையில் தங்க வேண்டும் என்று வாஞ்சிப்பார்கள். அந்த மகிமை இன்றே உங்களுக்குள் கர்த்தர் பெருக பண்ணுவாராக. உங்கள் வாழ்க்கையின் மூலமாக அநேக ராஜாக்களும் அந்த மகிமையிலே வந்து பங்கு பெற கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வார்த்தை ஆமென்றும் ஆமேன் என்றும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பலிப்பதாக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.